ஆரம்பிக்கலாங்களா? என்ன எப்படி கூடுவா? தேவடியா மகனே. தலை குனிஞ்சு வச்சு இருந்த ஒத்த பிள்ளைய செத்து போச்சுன்னு தலையை மொழிகிறேன். அடங்கொம்மால நீ விளையாண்டு கிழிச்ச லட்சணத்தை திருவிழா பார்த்தோம்ல. பிறந்தா பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி தரணும்டா, இல்ல பிறந்த மண்ணுக்கு பேர் வாங்கி தரணும். எதுவுமே இல்லாம அப்படி வெட்டியா தோத்துரு எனக்கு நாண்டுகிட்டு சாகலாம்டா. ROV ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள் அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். அடங்கொம்மால ஐயவங்க கிட்ட 100 ரூபாய் இருக்கு. அது உங்க குடும்பத்திலயும் கேக்குறாங்க, தொகுதி மக்களும் கேக்குறாங்க. நீ யார்கிட்டங்க ஐயா கொடுப்பீங்க? இதுல என்னமா சந்தேகம்? தொகுதி மக்களுக்கு தான் கொடுப்பேன். புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன். என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. புலி ஆளாதாடா இந்த நாட்டை. நடக்குது 26ல எங்கள் வேட்டை. நீ காசு வாங்காம போடு ஓட்ட. சீமானே ஒரு பொட்ட நாட்டை வேட்டை ஓட்ட பொட்ட. ஹைலி புரோட்டீன் 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி, மாட்டுக்கறி நல்லா சாப்பிடா. மாட்டுக்கறி மருந்தா சாப்பிடா, மருந்தா சாப்பிடா. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா நாங்க படிச்சு கொடுப்போம். எத்தனை வருஷமா கிளை செயலாளரா இருக்கீங்க? நான் இப்ப கிளை செயலாளர் வந்து ஒரு 20 வருஷமா இருக்கிறேன். ஓகே, 20 வருஷமா? 20 வருஷம். சரி, ஓகே. திமுகவோட 3 கொள்கை. 3 கொள்கை. திமுகவோட 3 கொள்கைன்னா என்னத்த நான் சொல்றது? சமத்துவம், சமூக நீதி, சமுத்திரம், சமயநீதி, நம்ம உதயநிதி. செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். எஸ்கேப் ஆயிட்டா. உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சது தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருந்தேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப ப்ரோ 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். சினிமாவுல பஞ்சடா நிறைய வேலை இருக்கு தம்பி. நீ ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, நீ உதயசூரியனுக்கு போடு, எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போடு. அப்படியா? சரி, பாதி எப்படா வரும்? 4 மணிக்கு வரும். அது வரை செத்த ஓரமா படுத்துக்கிறேன். நானு 2010ல கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்து நீட்டை ஒழிப்போம். நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். என்னன்னா ஏதேதோ பேசுறியா? ஆமா, பிரச்சனை என்ன? கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது. பணம் முடிங்கி. யோ, நீ எங்க? மேஜிக்கு
வேண்டாம், மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய அண்ணன் ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. புரட்சி கலைஞர் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க கேப்டன் அறிவு கட்ட வேணாம். சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டா இருக்கிறவங்கள சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல. அவனுக்கு அறிவு இல்ல. விஜயகாந்த் ஆறாது பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், அதனால பார்க்க வந்துட்டோம். ஆமா, எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு. எனக்கு அவங்க முக்கியமா முன்னாடினா எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட இவங்க தான் முக்கியம் நான் வந்துட்டேன். அது பிடிக்கும், அதுதான் அது நேர்ல பாக்குற மாதிரி வருமாங்கண்ணா, அதனால வந்துட்டோம். இவங்கள போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? ஊர்ல இருக்கிறவன்லாம் என்ன நல்லவன் சொல்லுவானு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நல்லதும் பண்ணதில்லை. நாம் தமிழர் கட்சி சார்பா ஏதாவது ஒரு வீடியோ வந்துச்சு, நல்ல வீடியோ வந்துச்சுன்னா முன்னால எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க. 1.5 கோடி ரூபாய் ஆகுறாங்க. ஒப்பம் கட்டுவானா ஓத்தா கட்டுவாங்க. படிக்க ஒப்பம் கொடுப்பான காசு ஓத்தா கொடுப்பாங்க. எவ்வளவு ஒரு தேவடியா முண்ட. ஏன் செல்போன் எடுத்து பாரு, உங்களை ஓத்தாங்க அம்மான்னு பேசுறதா இருக்கும். இதை எடுத்தோன்னா பாரு. மாவட்ட செயலாளர் பாட்டி கொடுத்த பையன், திமுக அதிமுக பாட்டி கொடுத்த பையனா, கூட்டு கொடுத்த பையனா, ஊருக்கு நான் வெளிப்படையா சொல்லுவோம்ல. பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியக்கார பையன் மகனே முட்டா. அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. உறுதியா சொல்றேன், நாங்கள் தான் மீண்டும் வருவோம். சார் நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது சார். என்ன சொல்றான், என்ன சொல்றாருன்னு சொல்லுங்கண்ணே. அவன் புதைக்கலாமா எரிக்கலாமா நம்மள சேர்த்துக்கிறான்பா. என்ன சக்தி? திமுக ஒரு தீய சக்தி. நம்ம யார் தெரியும்ல? தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். திமுக காரன் ஒரு சிங்கிள் டீயை குடிச்சிட்டு பம்பரமா வேலை செய்வான். ஏன் டீ குடிக்கணும்? அவங்க தான் வீரம் இருக்கு. வெறித்தனமா இருக்கான். அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். உனக்கு அனுப்புவா என்னுடைய அமைச்சரவைக்கு ஜவ்வாது மலை ஜமுனா மரத்தூர்ல இருந்து என்ன பேசுறானே புரிய மாட்டேங்கிறா. சும்மா உளறிக்கிட்டு இருக்கான். அவன் கன்ஃபார்ம் ஜாயிண்ட் அடிச்சு. போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ, போடா கிறுக்கா. என்னடி திட்ட சொன்னா கொஞ்சம் நீ மட்டும் கோவமாவா பேசுற? என் செல்லத்தனை திட்ட மாட்டேன். நானும் என் புருஷன்கிட்ட கோவப்பட மாட்டேன்டா. ஐ லவ் யூ டி. I love you டா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி